லிஃப்டிங் 10 பாயிண்ட் செக்லிஸ்ட். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் இன் லிஃப்டிங். அட்னாக்கில் நீங்கள் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம், கான்ட்ராக்டராக இருக்கலாம், இல்லை வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். உங்கள் ஸ்கோப்பில் வந்து லிஃப்டிங் வந்து கவர் ஆகுது. லிஃப்டிங் நீங்கள் பண்ணுவீங்க க்ரெயின் வச்சு, இல்லை பூம் ட்ரக் வச்சு. அப்படின்ற பட்சத்தில் இந்த லிஃப்டிங் 10 பாயிண்ட் செக்லிஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஸ் அ சேஃப்டி ஆஃபீஸராக இது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ நார்மலி நீங்கள் ஒரு லிஃப்டிங் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஏபி இல்லை லிஃப்டிங் சூப்பர்வைசர் இல்லை லிஃப்டிங் ஃபோர்மேன், ரிக்கரு அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்கு கூட இந்த டாபிக் தெரிஞ்சு வச்சுருந்தா நல்லது. ஸோ இது என்ன லிஃப்டிங் 10 பாயிண்ட் செக்லிஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லிஃப்டிங் க்ரூவில் யார் யார் இருப்பா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ரிக்கர்ஸில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ரிக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ 3 டைப் ஆஃப் ரிக்கர்ஸும் வந்து குறிப்பிட்ட அளவுக்கான லோடு, அந்த கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிக்கரால் அந்த லிஃப்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிக்கிங் சூப்பர்வைசர் இருப்பாங்க, ரிக்கிங் ஃபோர்மேன் இருக்கலாம், அதுக்கப்புறம் சிக்னல் மேனு இருப்பாங்க. ரிக்கரே வந்து சிக்னல் மேனாக கூட இருக்கலாம். நம்ம க்ரெயின் ஆப்ரேட்டருக்கு வந்து சிக்னல் கொடுக்குறவங்க சிக்னல் மேனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெயினாக ஏபி இருப்பாங்க, அப்பாயிண்டட் பர்சன் ஃபார் அ லிஃப்ட். இவங்க தான் வந்து அந்த லிஃப்டிங்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் வந்து லிஃப்டிங் க்ரூவுக்கு இந்த மாதிரி டூல் பாக்ஸ் ஸ்டாக் வந்து எடுக்கிறது, லிஃப்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த லிஃப்டிங் க்ரூவுக்கு சொல்லுவாங்க. ஸோ சேஃப்டி ஆஃபீஸரும் அந்த ஒரு டூல் பாக்ஸ் டைம் நடக்கிற இடத்துல இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து லிஃப்டிங் க்ரூன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அப்பாயிண்டட் பர்சனோட வேலை என்னன்னா, லிஃப்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி லிஃப்டிங் க்ரூ கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சேஃப் ஒர்க்கிங் லோடு எவ்வளோ, அந்த லோடோட டைமென்ஷன் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன ஹிச்சிங் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கப்புறம் லிஃப்டிங் பிளானை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி லிஃப்ட் பண்ணலாம், க்ரெயின் எங்கே பொசிஷன் பண்ணலாம், இதெல்லாமே வந்து லிஃப்டிங் க்ரூவோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு செக்லிஸ்ட், அதாவது இதுதான் வந்து லிஃப்டிங் 10 பாயிண்ட் செக்லிஸ்ட்டு. இந்த ஒரு செக்லிஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த செக்லிஸ்ட்டோட 10 கண்டென்ட் என்ன அப்படின்ட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இதுதான் வந்து லிஃப்டிங் 10 பாயிண்ட் செக்லிஸ்ட்டு. இந்த 10 பாயிண்ட் செக்லிஸ்ட், அதாவது 10 கொஸ்டின் ஃபார் சேஃப் லிஃப்ட்டை வந்து நம்ம ஒன்றா இப்போ பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் இந்த ஜாபோட ப்ரொசீஜர், இந்த லிஃப்டிங்கோட ப்ரொசீஜர், லிஃப்டிங் எப்படி பண்ணணும், எப்படி சேஃபாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து அப்பாயிண்டட் பர்சன் வந்து செக் பண்ணணும். லிஃப்டிங் க்ரூவில் இருக்கிறவங்க, அதாவது அந்த லிஃப்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் டூல் பாக்ஸ் ஸ்டாக் கொடுத்தோமா, எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்களா, எல்லாருக்கும் அதோட ஹசார்ட்ஸு, அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸு, எப்படி ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து டூல் பாக்ஸ் ஸ்டாக்கில் வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணணும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, நம்ம லிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுற லிஃப்டிங் எக்யூப்மெண்ட், இப்போது க்ரெயின் இருக்கட்டும், இல்லை பூம் ட்ரக் இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம செயின் பிளாக் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா லிஃப்டிங் பெல்ட் இருக்கும், அதாவது வெப் ஸ்லிங்கு, செயின் ஸ்லிங்கு, அப்புறம் இந்த ஷேக்கிள்ஸு, டி ஷேக்கிள், போ ஷேக்கிள், இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். ப்ரீ யூஸ் செக் ஃபார் திஸ் லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எதுவும் டேமேஜ் இருக்கா, பெல்ட்டில் ஏதாவது கிராக் இருக்கா, வியர் அண்ட் டியர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அது வந்து கலர் கோட் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான சீரியல் நம்பரு, ஐடென்டிஃபிகேஷன் டேகு இதெல்லாமே இருக்கா அப்படின்னு மேக் ஷுர் பண்ணணும். லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்டோட சேஃப்டி டிவைஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போது சேஃப்டி டிவைசஸ் இன் க்ரெயினோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர், அதுக்கப்புறம் சேஃப் லோட் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பூம் ஆங்கிள் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் இந்த ஆன்டி டூ பிளாக் டிவைஸ், இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத மேக் ஷுர் பண்ணணும். இதுதான் வந்து 4th பாயிண்ட்டு. லிஃப்டிங் க்ரூவுக்கு அப்பாயிண்டட் பர்சன்னா யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்குள்ள கரெக்டான கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணணும். த்ரூ அவுட் த லிஃப்டிங் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்ஸோ அவங்க சொல்கிற ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 5th பாயிண்டில் கவர் ஆகுது.
6th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் அ அப்பாயிண்டட் பர்சனாக நம்ம லிஃப்டிங் க்ரூவோட மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து காம்பிட்டன்ட் பர்சனாக இருக்காங்களா, அவங்க சர்டிஃபைடாக, அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த லிஃப்டிங்க்கு சம்மந்தப்பட்ட நாலேஜு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து 6th பாயிண்ட்டு. இந்த லிஃப்டிங்க்கான பர்மிட்டு, அதுக்கப்புறம் ஜேஎஸ்ஏ, லிஃப்டிங் பிளானு இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்றத அப்பாயிண்டட் பர்சன் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி இல்லைன்னா அந்த லிஃப்டிங் நடக்காது. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு காட்டுது. இந்த பாயிண்டில் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்லாம் அந்த லிஃப்டிங்க்கு சூட்டபிளான ஒரு விதத்தில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது விண்ட் ஸ்பீட்லாம் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனால் அந்த லிஃப்டிங்கை வந்து ஓவர் விண்ட் ஸ்பீட் காரணமாக பண்ண முடியாது. ஸோ நமக்கு சூட்டபிளான விண்ட் ஸ்பீட் இருக்கணும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம லிஃப்டிங் எக்யூப்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது ஸ்டேபிளாக பண்ண முடியும் அந்த லிஃப்டிங்கை. ஸோ இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை வந்து ஒர்க் க்ரூவுக்குமே வந்து சொல்லுவாங்க அப்பாயிண்டட் பர்சன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கானும் செக் பண்ணுவாங்க. லிஃப்டிங் ஜோன் வந்து கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க இந்த பாயிண்டில். ஸோ லிஃப்டிங் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. க்ரெயினோட பூம் ரேடியஸ் எவ்வளோ தூரம் அது ஸ்விங் ஆகுதோ அந்த ரேடியஸ் வரைக்கும் பேரிகேஷன் பண்ணிவிட்டு வார்னிங் டேப்லாம் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே லிஃப்டிங் நடக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த பேரியர்ஸு, அதுக்கப்புறம் சைன் போர்ட்ஸ்லாம் வச்சு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சஸ்பெண்டட் லோடு கீழேயும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து யாரையும் வந்து போவிடாமல் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்டில் கவர் ஆகும். லாஸ்ட் பாயிண்டில் இந்த சிக்னல் மேனுக்கும் க்ரெயின் ஆப்ரேட்டருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் மெத்தடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அந்த பர்டிகுலர் லிஃப்டிங்காக அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக வந்து கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்ட்டு மேக் ஷூர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 10 கொஸ்டின்ஸ் ஃபார் சேஃப் லிஃப்ட்டு. இதை வந்து 10 பாயிண்ட் செக்லிஸ்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு லிஃப்டிங்க்கு முன்னாடியும் இந்த 10 பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, எல்லாமே வந்து இந்த 10 பாயிண்ட்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகுதா, பூர்த்தி பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு லிஃப்ட்டுக்கு முன்னாடியும் அப்பாயிண்டட் பர்சன் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்லிஸ்ட்டை வந்து அந்த லிஃப்டிங்க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை. நீங்கள் எக்ஸ் அட்னாக் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்டர் மாறும்போது இந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது சேஃப்டி ஆஃபீஸர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய சேஃப்டி ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் கல்ஃப் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.